இந்த பைப்பெலாம் தூர எடுக்கணும். நான் சும்மா தச்சமையாக போட்டேன். இந்த பைப்பு ஓடு வச்சுருக்கேன். நான் செம்பரி வளர்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று சண்டையை போட்டு நான் சொன்னோம்ல, சண்டையை போட்டு ஒன்று தள்ளி விட்டு ஓடு உடஞ்சி அந்த சைடு விழுந்துட்டு. நீ செட்டு போகிறதா இருந்தால் இதோட நீ கொஞ்சம் நல்லா ஹைட் ஏற்றினா கொஞ்சம் நல்லது. அதாவது கீழே வந்து ஏன் க்ளீன் பண்ணாமல் இருக்குன்னா, நம்ம வீடியோ போடுறதுக்குன்னு க்ளீன் பண்ணாமல் இருக்குண்ணா. நான் யூடியூப் ஆரம்பிச்சதுலாம் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாடிக்கு போயிட்டு நம்ம ஷெட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஷெட்டுக்கு உள்ளே எப்படி இருக்குது, ஷெட்டுக்கு வெளியே நான் எப்படி அடைச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். நான் இதுக்கப்புறமும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. இருந்தாலும் இந்த ஷெட்டோட அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா தோணும். சரி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. இப்போ நான் மாடிக்கு போகிறேன். மாடிக்கு போகலாம். மாடிக்கு போயிட்டு நம்மளோட ஆட்டு பண்ணை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆட்டு பண்ணைங்கிறத தாண்டி என்னோடய ஃப்யூச்சர் முதல்ல சின்னதாக ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் பெருசாக வளருவோம். இதுதாங்க நம்ம ஆத்தூரோட கிராமம். இதுதான் வீடு. அதுக்கு அங்கே தான் நம்ம ஆறு இருக்குது, தாமிரபரணி ஆறு இருக்கலாம். இதுதான் ஆடு செட்டு. நம்ம சாமி ரூமு. வைக்கோல், இந்த வைக்கோல் கொஞ்சம் கெட்டு வந்து அவுந்துட்டு, அதனால் காற்று அடித்தா கொஞ்சம் இதாக இருக்குது. இது வந்து கதவு. இந்த கதவை நான் எதுக்காண்டி போட்டேன்னா, ஆடு அவுத்து விட்டால் திடீர்னு இந்த செவுத்துக்கு அங்கே காலத்துக்கு போடுது. ஒரு வேளை கீழே ஆடு உளுந்துடக்கூடாது, அதுக்காண்டி இந்த கதவை போட்டுருந்தேன். என்றைக்குமே சேஃப்டியும் முதல் ஃபஸ்ட்டு. வெயில் சரியான வெயில் கொளுத்திட்டான். இதான் நம்ம ஆடு செட்டு. இந்த பைப்பெலாம் தூர எடுக்கணும். நான் சும்மா தச்சமையாக போட்டேன். இந்த பைப்பு தூர எடுத்து வேறு பைப்பு ஒன்று போட்டு அது கீழே பாட்டம் மாதிரி கொடுத்து இதுக்கு உள்ளே விடணும். அந்த மாதிரி செட் பண்ணணும். கீழே வந்து ஏன் க்ளீன் பண்ணாமல் இருக்குன்னா, நம்ம வீடியோ போடுறதுக்கானே க்ளீன் பண்ணாமல் இருக்கேன். நான் எந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு வீடியோ போடணும், அதுக்காண்டி க்ளீன் பண்ணாமல் இருக்கேன். இந்த சைடும் சுற்றி அடைச்சாச்சு. சுற்றி அடைச்சாதான் ஆடு வந்து எங்கேயுமே வெளியே போக முடியாது. மேக்ஸிமம் ஆடு இந்த வெயில் இல்லாத டைம் தான் கொஞ்சம் திறந்து விடுவேன். இந்த வெயில் டைம் திறந்து விட்டோன்னா ஆடு ரொம்ப இளைக்க ஆரம்பிச்சிடும். காற்று ஒரு 2 நாளாக நல்லா எங்கள் ஊரில் காற்று கொஞ்சம் நல்லா அடிக்கி. அதான் அந்த அங்கே வெளியே வச்சுருக்கோம் வைக்கோல்லேருந்து ஃபுல்லாக அங்கே பறந்து உள்ளே வருது. இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் பார்க்கணும். கொஞ்சம் வேலைகள் பார்க்க கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருக்குது. திறந்தாலே வெளியே ஓடிடுவாங்க எல்லோரும். திறந்தாலே வெளியே கொஞ்சம் ஓடிடுவாங்க. நம்ம பேனர் வச்சுருக்கோம். இந்த பேனரில் கொஞ்சம் ஃபேஸ் இருக்குது, அதனால அந்த பேனரை காட்டலை. நான் இந்த மெஸ்ஸு வேலை இங்கெல்லாம் அடித்தது காரணம் என்னென்னா, இதுங்க வந்து ஓடு வச்சுருக்கேன். நான் செம்பரி வளர்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று சண்டையை போட்டு நான் சொன்னோம்ல, சண்டையை போட்டு ஒன்று தள்ளி விட்டு ஓடு உடஞ்சி அந்த சைடு விழுந்துட்டு அது ஒரு செம்பரி செத்து போயிடுச்சு. நம்ம ஒரு தப்பு பண்ணால் தான் அதுக்கான சரியான பாதைகள் நம்மளுக்கு கிடைக்கும். எனக்கு கரெக்டாக அந்த பாதையை கிடச்சிச்சு கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இந்த மெஸ்ஸு வேலை எல்லாமே போட்டேன். இது எல்லாமே ஷீட்டு. இது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷீட்டு இல்லாட்டியும் நீங்கள் வந்து இந்த தார்பாய் எது இருந்தால் வச்சு கட்டிடுங்க. ஏன்னா எல்லாமே நம்ம கொஞ்சம் சேஃப்டிக்காண்டி தான். கொஞ்சம் பார்வையில் இல்லாமல் இருக்கும். இந்த சுற்றி நம்மளுக்கு வீடு தான் இந்த இடத்துல சுற்றி வீடுங்கிறதுனால கொஞ்சம் பார்வையில் இல்லாமல் இருக்கும். ஆடு வளர்ப்பில் மெயினாக அந்த கண் பார்வைகள் கொஞ்சம் குறைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் குட்டி மெலின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அதில் பெருசாக எனக்கு அதில் பெருசாக ஒரு இது கிடையாது. எனக்கு நம்மளுக்கு இந்த டப்பா வந்து நானாக தான் கீழே தரையில் வச்சுருந்தேன். சரிட்டு இதில் எடுத்து கெட்டிடுவோம். கெட்டி இதில் வைக்கோட துண்டு துண்டாக வெட்டி இதில் போட்டுருவேன். ஆனால் அதையும் உடச்சி வாயில் போட்டாச்சு. உடச்சாச்சு, அவ்வளோதான். இது உடச்சது யாருன்னா இந்த இருக்காம பாருங்க, இவன் தான்.
இவனுக்கான ஒரு சீரீஸை நான் கண்டிப்பாக போடணும். ஏன்னா இவனோட வரலாறு அதிக பெருசுங்கிறது தாண்டி அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அதை நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோலாம் கண்டிப்பாக போடுறேன். இந்த ஷெட்டு நீங்கள் போகிறதா இருந்தால் நான் கரெக்டாக 6 அடி, எனக்கு இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை நீ ஷெட்டு போகிறதா இருந்தால் இதோட நீங்கள் கொஞ்சம் நல்லா ஹைட்டு ஏற்றினா கொஞ்சம் நல்லது. அதாவது உங்கள் ஹைட்டுக்கும் இதுக்கு ஒரு 3 அடி இருந்துச்சு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஆடுக்கு வந்து ஹீட்டு கொஞ்சம் கம்மியாக வரும். க்ரீன் மேட்டு, இந்த க்ரீன் மேட்டில் நான் பண்ண தப்பு என்னென்னா, சென்டராக நம்ம வந்து ஒரு கம்பி கொடுக்கல, இதுக்கு சென்டராக கொடுக்கல. அதனால் நம்ம இப்படி ஆடுனா கொஞ்சம் அந்த குதிக்க கூடாது. அதுபோக புழுக்க வந்து ஆட்டோட இது வந்து வெளியே நம்ம அடுத்த வீட்டுக்கு உள்ளே போயக்கூடாதுன்னு அந்த கம்பி கொடுத்துருக்கோம். இந்த கம்பி தாண்டி புழுக்க வெளியே போகாது. இப்போ வரைக்கும் போகல. நம்மளுக்கு இந்த கம்பி இந்த செவுருக்கு நடுவில் இந்த கம்பி இருக்கிறதுனால நம்ம சீட்டு ஃபுல்லாக போட முடியல க்ரீன் மேட்டை. அதனால தான் இந்த கேப்பு, இந்த கம்பி இருக்கிறதுனால நம்ம மேட்டு இங்கே வைக்க முடியல. நான் மாடியில் போட்டதுனால ஷெட்டு இந்த கம்பி இவ்வளோ கம்பி மெஸ்ஸுவலாக போட்டிருக்கேன். இது கீழே நான் ஒரு வேளை எனக்கு இடம் கிட்ட நான் கீழே போட்டிருந்தேன்னா 10,000 ரூபாயில் நான் ஷெட்டு போட்டே முடிச்சிருப்பேன். ஏன்னா என்னால் முடியும். என்றைக்குமே ஒரு ஷெட்டு வந்து ஒரு பண்ணை வைக்க போகிறீங்களா, உங்கள் ஷெட்டு வந்து உங்களுக்கு காசு தராது. உருப்படி போட்டால் மட்டும் காசு தரும். ஸோ அதனால் ஷெட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. ஷெட்டு வந்து யார் போடணுன்னா ஒரு 5 பேட்ச் எடுத்து எனக்கு நல்ல லாபம் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் ஷெட்டு போடுறதுல எந்த தப்பும் இல்லை. நான் ஸ்டார்டிங்லேயே நான் ஷெட்டு போட்டு ஆடு வளர்க்க போகிறீங்கன்னா அந்த எண்ணத்தை நீங்கள் குறைச்சிருங்க. ஏன்னா நஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான். ஆடு வளர்ப்பில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் ஏகப்பட்டது இருக்குது. ஆடு தானேங்கிறத தவிர்த்து நம்ம அடுத்து மழை காலம் வருவான். மழை காலம் வந்தால் எல்லாமே தலைகீழ மாறிடும் இந்த இருக்கிற சூழ்நிலை. உதாரணத்துக்கு மழை காலம் வந்தால் வெளியே வந்து எனக்கு வந்து இந்த காற்று அடித்து இந்த வைக்கோலில் சிந்தி கிடக்கா. இது மழை காலம் வந்து இப்படி கண்டுச்சுங்களேன், இந்த வைக்கோல் வந்து இப்படியே காணுக்குள்ளே போய் எனக்கு வந்து உள்ளே போய் அடைச்சிக்கிடும். இந்த இடமே க்ளீனாக இருந்தால் மட்டும் எனக்கு மழை காலத்து செட் ஆகும். இப்போ மழை காலம் வெயில் காலம்னால நான் இப்படி போட்டிருக்கேன். மேக்ஸிமம் நான் இப்படி போட மாட்டேன். காற்று அடிச்சதுனால எனக்கு செதறி கிடக்கு. இதாங்க நம்மளோட செட்டோட வெளி அமைப்பு. ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். வெளியே அவுத்து விட்டாலும் கூட குட்டி வெளியே நின்றுவிடும். வேறு எங்கேயுமே தாவி போகாது. மேக்ஸிமம் தாவி போச்சு. ஆனால் இந்த வழியை தாவி போச்சு. குட்டியை நான் எடுத்த உடனே குட்டியை அவசரப்பட்டு வெளியே விட்டேன். இந்த சைடை தாவி போச்சு, நான் பிடிச்சிட்டேன். ஸோ அதனால் இதையும் அடைச்சி விட்டேன் நான். ஆனால் எந்த கேப் வழியே போகாது. இந்த 2 கேப் வழியாக குட்டி மேக்ஸிமம் வெளியே போகாது. மெஸ்ஸு வேலை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அடிக்குமோ அந்தளவுக்கு அடிச்சிருங்க. ஏன்னா இதெல்லாம் ஒன் டைம் நீங்கள் வேலை பார்க்குறது தான். அடுத்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக யாராலையும் வேலை பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு பக்கவாக அடிக்கணுமோ அந்தளவுக்கு அடிச்சிருங்க. எங்கெங்கே கம்பி ஸ்ட்ராங்காக கொடுக்கணுமோ அந்தளவுக்கு நல்லா அடிச்சு விட்ருங்க. இதாங்க நம்ம செட்டோட உள்ள அமைப்பு. இது வந்து படி நான் வந்து இந்த சவுக்கில் போட்டேன். நான் ஷெட்டில் கொஞ்சம் நிறைகள் குறைகள் நிறைய இருக்குது. நிறைகள் என்ன குறைகள் என்ன நான் இன்னொரு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். நான் தனித்தனியாக போட்டால் தான் புரியும். ஆட்டுக்கு தீவனம் மேக்ஸிமம் இந்த டப்பாவில் வச்சுருவேன். கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஏதாவது தார்ப்பாயை வச்சு அடைக்கலான்னு பார்க்கேன். ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது. அது போக மழை காலம் வந்துட்டேன்னா நசுன்னு ஆயிரும். தார்ப்பாயை வச்சு அடைச்சி விட்டேன்னா இந்த இடமே கொஞ்சம் கவர் ஆன மாதிரி இருக்கும். இந்த ஆடு வளர்ப்பில் நம்ம நிறைய பார்க்கலாம். நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நான் சொல்கிறதுனால எனக்கு எல்லாம் தெரியணும் கிடையாது. நானும் நிறைய விஷயம் உங்ககிட்டேருந்து நானும் கற்றுப்பேன். நீங்கள் என்கிட்ட கேட்குறதுனால நானும் நிறைய கேள்விகள் சர்ச் பண்ணி நானும் கற்றுக்கிடுவேன். ஆத்தூர் கிடா குட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க இன்ஸ்டாவில். ஏதாவது டவுட்டுன்னா கண்டிப்பாக கேளுங்க.
நான் எதுவும் தப்பு இந்த ஷெட்டு போட்டதில் நான் எதுவும் தப்பு பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் திருத்திக்கிறேன். இந்த ஆடு வளர்ப்பை பற்றி நம்ம நிறைய சீரியஸாக நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நிறைய கற்றுக்கலாம். இந்த பிஸ்னஸ் நம்ம கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் விட்டுறக்கூடாது. இல்லை என்னால் முடியலன்னு கண்டிப்பாக விட்டுறாதீங்க. நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். எதுவுமே கஷ்டம் நினச்சா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஈஸி நினச்சி நம்ம உள்ளே இறங்கிடுவோம். வாங்க எல்லோரும் ஒன்றா ஜெர்னி பண்ணுவோம். ஆத்தூர்குடாக்கிட்டே ஒரு ஃபாலோ பண்ணியிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.